ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம். டீ காஃபி கூட ஏதாவது கிறிஸ்பியாக வேணும்னா இன்றைக்கி இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற சில சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இன்றைக்கி செம்ம ரவா குக்கீஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு எக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதோட அரை கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா விஸ்க் பண்ணுங்கள். சுகர் கரைஞ்சி மிக்சர் கொஞ்சம் லைட்டாக மாறுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். இதுதான் குக்கீஸ்க்கு பேஸு. ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சின்ன குவான்டிட்டி போதும், ஆனால் ஸ்மெல்லுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். ஒரு குயிக் மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போது ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது குக்கீஸு சாஃப்டாக இருக்கவும் நல்ல டெக்ஸ்சர் வரவும் ஹெல்ப் பண்ணும். இப்போ எல்லாத்தையும் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அரை கப் ரவா சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிப்பியில் ஹீரோ ரவா தான், அதனால தான் குக்கீஸ்க்கு அந்த ஸ்பெஷல் க்ரன்ச் கிடைக்கிது. இப்போ இது ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 1/4 கப் மைதா சேர்த்துக்கிறேன். இப்போது ஸ்பூன் விட கை யூஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் சேர்த்து சாஃப்டாக ஒரு டோ மாதிரி பசையணும். ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்டிக்கியாகவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஸ்டிக்கியாக இருந்தால் கொஞ்சம் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டோ ரெடி ஆயிடுச்சு. இதை 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டுக்கு வச்சிடலாம். இந்த நேரத்தில் ரவா நல்லா மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் ஷேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 10 நிமிஷம் ஆச்சு. டோ எடுத்து பார்த்துடலாம். இப்போ இந்த டோவை கையால் ரோல் பண்ணிக்கலாம். இப்போது இதை ரெண்டாக நான் டிவைட் பண்ணிக்கிறேன். ஒரு போர்ஷனை எடுத்து மறுபடியும் ரோல் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஈக்குவல் சைஸில் கட் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா குக்கீஸும் ஒரே மாதிரி இருக்கும். நான் 2 பக்கமும் கொஞ்சம் கூர்மையாக ஷேப் கொடுக்குறேன். நீங்கள் ரவுண்டாக வேணும்னா ரவுண்டாக பண்ணலாம், ஓவலாக வேணும்னா ஓவலாக பண்ணலாம். உங்கள் கைக்கு ஈஸியாக என்ன ஷேப் வருதோ அதை பண்ணுங்கள். இப்போ ஒரு பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ரெடி ஆனதும் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு குக்கீஸை 1 பை 1 ஆட் பண்ணுங்கள். ஓவர் க்ரௌட் பண்ணாதீங்க. இந்த ரெசிபிக்கு லோ ஃப்ளேம் ரொம்ப முக்கியம். ஹை ஃப்ளேமில் போட்டால் வெளியே கலர் வந்துடும், ஆனால் உள்ளே குக் ஆகாது. அதனால் பொறுமையாக லோ ஃப்ளேமில் தான் ஃப்ரை பண்ணணும்.
நம்ம எல்லாமே இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திருப்பி விடுங்க. இப்படி ஸ்லோவாக குக் பண்ணும்போது தான் கலரும் நல்லா வரும், டெக்ஸ்சரும் சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், கலர் கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டனாக மாறுது. இதுதான் நமக்கு வேணும். ரொம்ப சீக்கிரம் எடுக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் தான் அந்த பர்ஃபெக்ட் கலர் வரும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இந்த குக்கீஸ் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்துட்டு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம ரவா குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக பண்ணலாம். இந்த டெக்ஸ்சரை பாருங்கள். இதுக்கு தான் நான் லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ண சொன்னேன். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இப்படி டேஸ்டி ரெசிபீஸ்க்கு சமையல் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Thanks for watching. I'll see you next time.